அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். கமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்ட செய்தியை நாங்கள் இதற்கு முன்னைய காணொளியில் அறிவித்திருந்தோம். 40 வருட காலத்துக்கு மேலாக கமாஸினுடைய தலைவராக இருந்து பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கக்கூடிய இஸ்மாயில் கனியுடைய மரணம் கமாஸுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களுக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஈரானில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து பல்வேறுபட்ட விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் இஸ்மாயில் கனியின் மரணம், அதன் பின்னர் எதிர்ப்பச்சில் இருக்கக்கூடிய போராளிகள் இயக்கங்களின் தலைமைகள் என்ன கூறியிருக்கின்றது, தற்போது நிலைமை பாலஸ்தீனத்திலும் சுற்றி இருக்கும் பிராந்தியத்திலும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய படுகொலைகள் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல காணொளிகளில் தெரிவித்திருக்கின்றோம். 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் என 40,000க்கு மேற்பட்ட பொதுமக்களை கொன்று குவித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தற்பொழுது ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானில் வைத்து இஸ்மாயில் கனியை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த படுகொலையை முழுக்க மொசாட் தான் நிறைவேற்றியிருப்பதாக ஈரானும் கமாஸ் இயக்கமும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். ஏனெனில் இதுபோன்ற ட்ரோன் தாக்குதல்களை, ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு நடத்தக்கூடிய தாக்குதல்களே மொசாட்டினுடைய படுகொலைகளின் முக்கியமான ஒரு யுக்தியாக இருப்பதாகவும் அதே போன்ற தாக்குதலைத்தான் இவர்கள் ஈரானுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த நேரம் வரை இஸ்ரேலில் இருந்து எந்த விதமான தகவலும் தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படவில்லை. இஸ்ரேலினுடைய மொசாட் உலகம் முழுவதும் செய்யும் எந்த படுகொலைகளையும் தாம் செய்ததாகவோ இஸ்ரேல் செய்ததாகவோ எப்போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் தீவிரமான இனவரை பிடித்த இஸ்ரேலினுடைய வலதுசாரி அமைச்சர்கள் பென் கவிர், ஸ்மோரிச் போன்றவர்கள் இஸ்மாயில் கனியின் மரணம் குறித்து தங்களுடைய பக்கத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் போன்று பல செய்திகளை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றமையும் இந்த தாக்குதலுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்மாயில் கனியினுடைய மரணத்தை அடுத்து பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் என்பது அங்கே நடைபெறக்கூடிய விடயங்களை தெளிவாக காட்டியிருக்கின்றது. மேற்கு கரை முழுவதும் மக்களாக முன்வந்து பொது வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய கடைகள், சந்தை தொகுதி, அலுவலகங்கள், வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு மேற்கு கரை ரம்லா, பாலஸ்தீனர்கள் வாழக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தங்களுடைய இயக்கத்தினுடைய பாலஸ்தீன விடுதலைக்காக 1980களின் பின்னர் ஹமாஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டு படிப்படியாக உயர்நிலை அடைந்து ஹமாஸினுடைய மிக பெரும் தலைவராக உருவெடுத்தவர் தான் இஸ்மாயில் கனியே. அவர் சிறிது காலம் பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராக பதவி வகித்தார். பின்னர் அந்த ஒரு வருட காலத்தின் பின்னர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்னர் மிகப்பெரிய விடுதலை இயக்கமாக கமாஸ் காசா மக்களின், பாலஸ்தீன மக்களின் உடைய பிரதிநிதிகளாக மாறியதில் இஸ்மாயில் கனியின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கின்றது என பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்தின் ஒரு அகதிகள் முகாமிலே இவர் பிறந்து பாலஸ்தீனத்திலேயே கல்வி கற்று பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று பின்னர் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக உருவெடுத்திருந்தார். குறிப்பாக கத்தாரில் இவருடைய இருப்பிடம் இருந்த போதிலும் கூட இவரை பல்வேறுபட்ட தடவைகள் படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலினுடைய மொசாட் முயற்சி செய்திருந்தமையும் தற்போது பல ஊடகவியலாளர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 12 தடவைகளுக்கு மேல் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்த இஸ்மாயில் கனியே தற்பொழுது டெஹ்ரானில் நேற்றைய தினம் ஈரானினுடைய 9வது ஜனாதிபதி மஸ்கேஜான் பதவியேற்பில் கலந்து கொண்டு அங்கு அவருடன் அளவலாவி பல்வேறுபட்ட விடயங்கள், அடுத்த கட்ட போர் குறித்து இஸ்மாயில் கனியே, அயதுல்லா அல் கமேனி, ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதிகளோடெல்லாம் இவரும் பாலஸ்தீன ஜிகாத்தினுடைய தலைவரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டார்கள். ஈரானினுடைய ஜனாதிபதி பதவியேற்பில் எல்லாம் கலந்து கொண்டு விட்டு திரும்ப மீண்டும் இன்றைய தினம் மாலை அல்லது நாளை அவர் கத்தாருக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னர் மேற்கு கரையில் ஒரு பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் தாங்களாகவே வீடுகளுக்குள் முடக்கி மேற்கு கரை மயான பூமி போல காணப்படுகின்றது. அதேபோல் இந்த தாக்குதல் குறித்து ஹமாஸினுடைய உயர்மட்ட தளபதிகள் அறிவித்திருக்கக்கூடியதாவது, நிச்சயமாக இந்த தாக்குதலை மொசாட் உளவுப்படை தான் செய்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும்.
ஹமாஸினுடைய போராட்டத்தையும் போர்க்குணத்தையும் இதனூடாக நிறுத்திவிட முடியாது. இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பழிவாங்கலை நாங்கள் கொடுப்போம் என ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய தலைமை என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஸ்டேலின் உடைய சியோனிச ஆட்சியின் இனப்படுகொலையை எதிர்த்து பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக செயற்பட்டு வரக்கூடிய நீண்ட ஆயுத போட்ட வரலாற்றில் மிக முக்கியமான தடத்தை ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியை விட்டு செல்கின்றார். அவர் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், தன்னுடைய பிள்ளைகளை இந்த போராட்டத்தில் தியாகிகளாக மாற்றி இருந்தாலும் கூட தான் எந்த நேரத்திலும் பாலஸ்தீனத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார். இந்த நேரத்திலே தான் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. இது நிச்சயமாக பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கு இன்னமும் உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றதே ஒழிய ஒருபோதும் இதிலிருந்து அவர்கள் பின்தங்கிவிட மாட்டார்கள். நிச்சயமாக இந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் என்ற தகவலை இன்று இஸ்லாமிய ஜிகாத்தும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் அல்-அக்ஸா படையணி, முஜாஹிதீன்கள், பாலஸ்தீனத்தில் செயற்படக்கூடிய பக்தா இயக்கம், பாலஸ்தீன அதிகார சபையினுடைய ஜனாதிபதி முகமது முப்பாஸ் போன்றவர்களும் இது ஒரு கோழைத்தனமான படுகொலை, பதுங்கி இருந்து ஈரானுக்குள் வைத்து இந்த படுகொலையை இவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் என்று சாரப்பட பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல இன்று ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா ஒரு மிக முக்கியமான பதிவை விடுத்திருக்கின்றார். என்னுடைய ஒரு சகோதரரை நான் இன்று இழந்திருக்கின்றேன். பாலஸ்தீன விடுதலையில் இவருடைய பங்கு என்றுமே அளிக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. மிக கடினமான காலங்களில் கூட மிகச் சிறப்பாக இந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களை வழிநடத்துவதிலும் அவற்றை ஒன்றிணைப்பதிலும் மிக முக்கியமாக செயற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இஸ்மாயில் கனியே. எப்போதும் சுறுசுறுப்பாக மக்களுக்காக செயற்படக்கூடியவர், எப்போதும் பாலஸ்தீன விடுதலை உணர்வுடன் இருந்தவர். இவருடைய மரணம் நிச்சயமாக இந்த எதிர்ப்பு கட்சியிலே மிக பெரும் தீயை மூட்டி சென்றிருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பழிவாங்கக்கூடிய செயற்பாடுகளை செய்வார்கள். இவருடைய மரணம் வீணாக சென்று விடாது என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதுடன் இன்னமும் இந்த மாபெரும் தலைவரின் இழப்பு, எதிரியின் குற்றங்கள் மீதான கோப உணர்வு எங்கள் இயக்கங்களில் உள்ள தலைவர்கள் தங்கள் மக்களை மேலும் மேலும் வழிநடத்தி செல்வ முன்வருவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹமாஸ், பாலஸ்தீன இயக்கங்கள், எதிர்ப்பு கட்சி, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோது கவுதி படை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய கவுதிகளினுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்டேலியஸ் சியோனிச ஆக்கிரமிப்பு ஆட்சி மீண்டும் ஒரு போர்க்குற்றத்தை செய்திருக்கின்றார்கள். இது இன்னொரு நாட்டுக்குள் வைத்து ஒரு படுகொலையை செய்திருப்பது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை தொடரும் வரை இந்த இழப்புகளில் இருந்து நாங்கள் துவண்டு போகாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய தாக்குதல்களை மேலும் வீரியப்படுத்துவோம் என கவுதி படைகளினுடைய தலைவரும் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல கனியின் படுகொலைக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பதுடன் இந்த சம்பவம் மேலும் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தும், மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதையும் மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றப் போகின்றது. இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதற்றத்தை தூண்டக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது என ரஷ்யா தன்னுடைய கண்டன செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல சீனாவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கும் நேரத்தில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக காணப்பட்ட ஒருவரை கொலை செய்திருப்பது இந்த பேச்சுவார்த்தைகளை பின்தங்க செய்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் ஊடாக ஒரு யுத்த நிறுத்தம் ஊடாக காசாவில் அமைதியை கொண்டு வரும் விடயங்களை பல அடிதூரம் பின்தள்ளி இருக்கின்றது. இது ஒரு மிக கடுமையான வன்முறைக்கு வழிகோலக்கூடிய ஒரு விடயம் என்பதால் பிராந்திய போராக இதை மாறிவிடாமல் இருக்க பலரும் தங்களுடைய விடயங்களை, தங்களுடைய இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல கத்தார், எகிப்து, மலேசியா, துருக்கி போன்றவை மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. அதிலும் துருக்கி அதிபர் ஒருபடி மேலே போய் இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த பிராந்தியத்தை முழுவதையும் போருக்கு இழுத்து விடுவதற்கு அல்லது மத்திய கிழக்கு முழுவதையும் அழிப்பதற்கு ஒரு அடிகோலக்கூடிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாமிய நாடுகள், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒன்றிணைய வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது. இனியும் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை காட்டாது விட்டால்
அனைத்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என துருக்கி அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியுடைய மகன் என்று ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஹமாஸ் தலைவருடைய 4 மகன்கள் இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்த நிலையில் ஒரே ஒரு அவருடைய மகன்தான் இன்னமும் எஞ்சியிருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், சுதந்திரத்திற்காக தொடர்ந்து நாங்கள் போராடுகின்றோம். எனது தந்தையினுடைய மரணம் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனர்களின் விடுதலை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடாது என அப்துல் சலாம் கனியை குறிப்பிட்டிருப்பதுடன், என் தந்தை தேசபக்தி பயணத்திலே இஸ்ரேலினுடைய பல படுகொலைகளிலிருந்து தப்பியிருந்த போதும் இந்த படுகொலை முயற்சியில் அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார். அவர் எப்போதும் விரும்பும் தியாகத்தை இறைவன் அவருக்கு வழங்கியுள்ளான் என்று இளைய கனியை கூறியிருப்பதுடன், அவர் பாலஸ்தீனத்தின் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்ட மிகவும் ஆர்வமாக இருந்தார். அனைத்து பாலஸ்தீன பிரிவுகளினுடைய இயக்கங்களுடைய ஒற்றுமைக்காக இறுதி வரை பாடுபட்டார். எனவே தந்தையினுடைய தியாகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கைமாறு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் ஒன்றிணைந்து சியோனிச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரமான தனிநாட்டை அமைத்து கொடுப்பது ஒன்றே. பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை அனைவரும் இணைந்து போராடுவோம் என்ற செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பல்வேறுபட்ட இந்தோனேசியா போன்ற பல நாடுகளில் இஸ்மாயில் கனியின் மரணத்திற்கு கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன், இந்த தாக்குதல் பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வையும் கொதிநிலையையும் ஏற்படுத்தும் என்ற தங்களுடைய கவலைகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்மாயில் கனியின் மரணத்தை தொடர்ந்து ஈரானில் பல முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரானில் 3 நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஈரானில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன, ஈரான் முக்கியமாக என்ன விடயத்தை கூறியிருக்கின்றார் என்பது குறித்த முக்கியமான தகவல்களை அடுத்த காணொளியில் உங்களுக்கு விரிவாக தர இருக்கின்றோம். அதுவரை இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி.